வாழ்வு தரும் வார்த்தை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆதியாகமம் 26:7. ஒருமுறை ஈசாக்கு கடுமையான பஞ்சத்தின் வழியாக கடந்து வந்தான். தேசத்தில் பயங்கரமான வறட்சி நிலவியது. ஆனால் ஈசாக்கு வெளியே சென்று அந்த கடுமையான பஞ்சத்தின் மத்தியில் விதை விதைத்தான். இது புத்தியுள்ள ஒரு செயல் போல தெரியவில்லை. ஆனாலும் கடுமையான வறட்சி நிலவிய அதே வருடத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனடைந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவனை சுற்றி வாழ்ந்த பெலிஸ்தியர்களும் அவனுடைய நண்பர்களும் திடீரென்று அவன் மீது பொறாமை கொண்டனர். அவனும் கஷ்டப்பட்டவரை, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் எல்லோரும் ஒரே நிலையில் இருந்தவரை எந்த பிரச்சனையும் அங்கு எழவில்லை. ஆனால் அவன் ஒரு புதிய உயரத்தை தொட்ட போது, அவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை உடுத்திக் கொண்ட போது பெலிஸ்தியர்கள் ஈசாக்கை பகைத்தனர் என்று வேதவசனம் சொல்கிறது. இதை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கவனித்திருக்க முடியும். மற்றவர்களை விட நீங்கள் முன்னேறி மேலே செல்லும் போது உங்களை சுற்றி வாழ்பவர்கள் உங்களோடு சேர்ந்து அதை கொண்டாட மாட்டார்கள். அவர்கள் உங்கள் மீது பொறாமை கொள்வார்கள். ஆனால் அதற்காக மற்றவர்களுடைய பொறாமை உங்களை பின்னுக்கு இழுக்கும்படி இடம் கொடுக்காதீர்கள். அது உங்களை சாதாரண நிலையில் வாழச் செய்யும்படி அனுமதியளிக்காதீர்கள். மாறாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது தேவனை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். மற்றவர்களுடைய கடுமையான விமர்சனங்களை உதறி தள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை நன்றாக உடுத்திக் கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் அவரை கனம் பண்ணும் போது அவர் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உங்களை பெருகச் செய்வார், உங்களை உயர்த்துவார். நன்றி ஜெபம். பரலோக பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஊற்றியிருக்கிற ஒவ்வொரு நன்மையான பூரணமான ஈவுக்காக உமக்கு நன்றி. தாழ்மையோடு உன்னுடைய ஆசீர்வாதங்களை நன்றாக உடுத்திக் கொள்கிறேன். மற்றவர்களுடைய பொறாமையான விமர்சனங்களைக் கண்டு நான் பின்வாங்க மாட்டேன். மாறாக, நான் தொடர்ந்து உம்மோடு முன்னேறி சென்று எனக்கென்று ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசுவே ஆண்டவர். வெற்றி உங்களுடையதே.